நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரகமும் அதன் தொடர்பான கேள்வி பதிலும் என்ன என்பதை பற்றித்தான். கேள்வி என்ன என்பதை முதலில் பார்ப்போம். கருப்பு கயிறு கட்டிக்கொள்வதால் உண்டாகும் நன்மை என்ன? சில அதாவது ஜாதகர்கள் என்றால் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சில ஆண்களும் சரி பெண்களும் சரி கையிலோ அல்லது காலிலோ பலவித நிறத்தில் உள்ள அதாவது கயிறு கட்டுவார்கள். ஆனால் காலில் நிறைய நபர்கள் கருப்பு கயிறு கட்டுவார்கள். அதே போல் சில நபர்கள் கையிலும் கருப்பு கயிறு கட்டுவார்கள். இதனை சார்ந்த கேள்விதான் இது. கருப்பு கயிறு கட்டிக்கொள்வதால் உண்டாகும் நன்மை என்ன? கருப்பு கயிறு கட்டினால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அதனுடைய அதாவது தாற்பயம்தான் என்ன என்பதை பற்றித்தான் கேள்வி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை நாம் முதலில் பார்க்கலாம். கருப்பு என்றாலே எப்பொழுதும் சனி கிரகத்தை குறிக்கும். கயிறு என்றாலே கேது கிரகத்தை குறிக்கும். அந்த கருப்பு கயிறை கட்டிக்கொள்வதால் ஏற்படும் நன்மை என்ன என்பதில் குரு கிரகம் அடங்கியிருக்கிறது. நன்மை நல்லது செய்யக்கூடிய, அதாவது எப்பொழுதுமே நம்மளுடைய ஜாதக பிரகாரம் ஜாதகம் அல்லது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நன்மை செய்யும் கிரகம், முதலில் நிற்கும் கிரகம் என்ன என்றால் குரு கிரகம்தான். அப்போ இங்கே என்ன கேள்வி என்றால், கருப்பு கயிறு கட்டிக்கொள்வதில் ஏற்படும் நன்மை என்ன? அப்போ நன்மை தரும் கிரகம் எதுவாக இருக்கும்? நிச்சயம் குரு கிரகம்தான். எனவே எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் ஒரு நன்மையை கொடுக்கிறார் என்றால் அது குரு கிரகம்தான் முதலில் வந்து கொடுப்பார். இப்பொழுது நமக்கு பல சந்தேகம் வரும். குரு நீச்சமான ஜாதகர்கள் என்ன செய்வார்கள்? அல்லது குரு அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திலேயே நல்ல இடத்தில் இல்லை என்றால் என்ன செய்வார்கள்? இந்த மாதிரியெல்லாம் வினாக்கள் எழுந்தாலும் எந்த ஒரு ஜாதகருக்கும் குரு என்பவர் நல்லதை மட்டும்தான் செய்வார். அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை எப்படி நீக்கி அதில் நன்மையை புகுத்தலாம் என்பதை அறிவுறுத்தி கொடுப்பது தான் குரு கிரகம். இது பொதுவான கருத்து. இப்பொழுது நாம் அதாவது இந்த கேள்வி பதிலுக்குள் செல்வோம். இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்றால் சனி கிரகம், கேது கிரகம் மற்றும் குரு கிரகம். இப்பொழுது அதற்கான பதிலை பார்க்கலாம். கருப்பு கயிறு கட்டினால் கண்ணேறு என்னும் திருஷ்டி தோஷம் நீங்கும். நமக்கு திருஷ்டி ஏற்பட்டால் உடல் நலம் குறைவதோ அல்லது பல மனப்பிரச்சனைகளோ உடல் பிரச்சனைகளோ ஏற்படும். அதற்கு கருப்பு கயிறு கட்டலாம், திருஷ்டி தோஷம் நீங்கும். இதுவே மந்திரிக்கப்பட்டதாக இருந்தால், சில இடங்களில் ஆலயத்தில் சென்று ஜாதகர்கள் கருப்பு கயிறு அர்ச்சகரிடத்திலோ அல்லது பூஜை செய்பவரிடத்திலோ அந்த நல்ல விதமான மாந்திரிகத்தை, தெய்வீக மந்திரத்தை அதில் உருவேற்றி அந்த கயிறை கட்டி கொள்வார்கள். அந்த மாதிரி அதாவது மாந்திரிக தெய்வீக மந்திரங்கள் புகுத்தப்பட்ட கயிறாக இருந்தால், அப்படிப்பட்ட கயிறாக இருந்தால் தெய்வத்தின் பலமும் உடனிருந்து நம்மை காப்பாற்றும். அதாவது திருஷ்டியும் நீங்கும், அதே சமயத்தில் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்மை அந்த தெய்வீக கயிறானது காப்பாற்றும். எனவே இந்த கிரகத்தில் இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.